ஒரு முறை ஒரு இளைஞன் தன் ஜாதகத்தை கணிக்க ஒரு சிறந்த ஜோதிடரிடம் சென்றான். அவனுடைய ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர் அதிர்ச்சி அடைந்தார். ஏனெனில் அவன் அந்த நாளிலேயே இறந்து விடுவான் என்று தெரிந்தது. ஆனால் அதை நேராக சொல்லாமல், தம்பி, இன்று நேரம் சரியில்லை, நாளை காலை வா என்று அனுப்பிவிட்டார். அந்த இளைஞன் வீட்டிற்கு திரும்பும் வழியில் கடும் மழையும் இருளும் சூழ்ந்தது. ஒதுங்க இடம் தேடிய அவன் ஒரு பாழடைந்த சிவன் கோயிலை கண்டான். செடிகள் மண்டி சுவர் இடிந்து கிடந்த அந்த மண்டபத்தில் அவன் அமர்ந்தான். அப்போது அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. இவ்வளவு அழகான கோயில் இப்படி சிதிலமா கிடக்குது. இறைவனுக்கு ஒரு கூரை கூட இல்லையே. என்னிடம் வசதி இருந்தால் இந்த கோயிலை புதுப்பித்து கோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் செய்வேன் என்று மனதார நினைத்தான். அந்த இரவு முழுவதும் அவன் மனதிற்குள் அந்த கோயிலை எப்படி கட்ட வேண்டும், எங்கு சுவர் எழுப்ப வேண்டும் என்று நினைத்து அந்த இறைப்பணியிலேயே மூழ்கி போனான். மறுநாள் காலை அவன் மீண்டும் ஜோதிடரிடம் சென்றான். அவனை பார்த்த ஜோதிடர் அதிர்ச்சியடைந்து, உன் ஆயுள் முடிந்து விட்டதே, நீ எப்படி உயிரோட இருக்கிறாய் என்று கேட்டார். பின்னர் ஞானக்கண் கொண்டு பார்த்தபோது உண்மை தெரிந்தது. அந்த இளைஞன் அந்த கோயிலை நினைத்த மாத்திரத்திலேயே அதை கட்டி முடிக்கும் வரை அவனது ஆயுளை நீட்டிக்க இறைவன் கட்டளையிட்டிருந்தான். நண்பர்களே, நினைவில் கொள்ளுங்கள், நல்ல செயல்கள் மட்டுமல்ல, நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கே நம்ம விதியை மாற்றும் சக்தி இருக்கிறது. இந்த கதை பிடிச்சிருந்தா ஓம் நம சிவாயின்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.